அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இல்முல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் மூலம் இஸ்லாம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பல விஷயங்களை தெரிஞ்சு வரோம். இப்போ நாம் துல்ஹஜ் மாதத்தை நெருங்கி கொண்டு இருக்கோம். அந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றியும் இந்த ஹஜ்ஜு குறித்த பல விளக்கங்களையும் நாம் இன்றைய பதிவில் தெரிஞ்சுப்போம். ஹஜ்ஜு அப்படிங்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமையாக இருக்குது. இஸ்லாத்தின் 5 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல ஹஜ்ஜு செய்வதும் நம்ம மேலே கட்டாய கடமையாக இருக்குது. இது யாருக்கு கடமைன்னு சொன்னால், யாருக்கு அல்லாஹ்தாலா பொருளாதார வசதியை கொடுத்து அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கிறானோ அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லாஹுடைய இறை இல்லமான காபத்துல்லாவை வந்து பார்த்து அங்கே வழிபாடுகள் செய்வதும் இபாதத்துகள் புரிவதும் நம்ம மேலே கட்டாய கடமையாக இருக்குது. அப்படி அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளும் சிறப்பான நன்மைகளும் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து நபி அவங்க நமக்கு பல ஹதீஸ்களில் சொல்லும்போது, புகாரியில் 1519வது செய்தி, அமல்கள்லேயே சிறந்தது எது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கப்படும்போது, நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முழுமையாக நம்பிக்கை கொள்வது, அவங்க விஷயத்தில் எந்த ஈடு இணையுமோ, நபி அவர்களுக்கு மாற்றமாக எந்த செயலையும் செய்யாமலும் நாம் இஸ்லாத்தை தூய வழியில் கடைபிடிப்பது மிக சிறந்த செயல்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக எந்த செயல்னு பார்த்தோன்னா, அல்லாஹுடைய பாதையில் உங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஜிஹாது செய்யக்கூடிய செயல் மிக சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வதாக சிறப்பான விஷயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு. இறைவன் நமக்கு கூறியபடி, அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தபடி சரியான முறையில் நாம் ஹஜ்ஜு செய்யும்போது அந்த செயல்கள் தான் சிறந்த செயலாக கருதப்படுவதாக சொல்கிறாங்க. இதை கேட்ட சில பெண்மணிகள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்கிறத நீங்கள் சிறப்பிச்சு சொல்கிறீங்களே, அப்போது பெண்களாகிய நாங்களும் போருக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. அதற்கு நபி அவங்க, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த ஜிஹாத் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆகும். நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சாலே போரில் கலந்துக்கிட்டது போன்ற நன்மையை அடைஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே யார் ஒருத்தர் உடலுறவு கொள்ளாமலும் தீய காரியங்களில் ஈடுபடாமலும் ஹஜ்ஜு செய்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் திரும்புவார் அப்படின்னே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கிறோம், ஹஜ்ஜு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும். அதே சமயத்தில் தீய காரியங்களை விட்டு நாம் விலகி முழுமையாக இறைவன் சொல்லக்கூடிய கட்டளையை நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த நல்ல நியத்தோடு செயல்பட்டு நம்முடைய அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றணும்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று தூய்மையான மனிதனாக நாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே ஹஜ்ஜு செய்யக்கூடிய நியத்தை நமக்குள்ளே கொண்டு வருவோம். அதற்கான வசதி வாய்ப்புகளை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்னும் இறைவன் தன்னுடைய திருமறையில் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய வசனம் 3வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், அதில் தெளிவான சான்றுகளும் மகாமு இப்ராஹிமும் உள்ளது. அதில் நுழைபவர் அபயம் பெற்றவராவார். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை. யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன் அப்படின்னு சொல்லி, யாருக்கு முடியுதோ, யாருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் சக்தி இருக்குதோ அவங்க மேலே கட்டாய கடமை அப்படின்னு சொல்லியே இறைவன் வலியுறுத்தி சொல்கிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வசதி வாய்ப்பு இருந்தும் கூட பலரும் இந்த ஹஜ்ஜு செய்யும் நியத்து இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகவே காசு இருந்தால் மட்டும் நம்ம ஹஜ்ஜு செஞ்சிட முடியாது. என்றாலும் அல்லாஹுடைய அருளும் அதற்கான சரியான நியத்தும் நமக்குள்ளே வரணும். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்குது, வசதி வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதே போன்ற கேள்வி சஹாபாக்களுக்கும் தோணி அதனை குறித்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2380வது செய்தியாக இருக்குது. மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான், எனவே நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு அறிவுரை கூறுறாங்க. உரையாற்றும் போது ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்குறாரு, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹஜ்ஜு செய்யணுமா அப்படின்னு கேட்கவே அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை அவர் கேட்டும் அமைதியாகவே இருக்காங்க. அதற்கு பிறகு பதில் சொல்கிறாங்க,
நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு பதில் சொல்லியிருந்தா ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கும், அதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விடையளிக்கிறாங்க. அப்போது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணும், அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்யணும் அப்படிங்கிற நியத்து தான் நம்மளுக்கு வேணுமே தவிர்த்து அதனை வருஷம் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இந்த ஹஜ் சம்பந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.